With Plan B emergency contraception, we're in control of our future. It's backup birth control you take after unprotected sex that helps prevent pregnancy before it starts. It works by temporarily delaying ovulation, and it won't impact your future fertility. Plan B is available in all 50 U.S. states at all major retailers near you, with no ID, prescription, or age requirement needed. Together, we've got this. Follow Plan B on Insta at Plan B One Step to learn more. Use as directed. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ ஜூலை 2024 வரைக்கும் வந்துருச்சு, 2 வருஷமா ஆயிருச்சு. அண்ட் தென் ஷி வாஸ் ஸ்டில் எக்ஸ்பீரியன்சிங் திங்ஸ். அண்ட் இப்பதான் இன்னும் வேர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சு. இங்க தான் கிளைமேக்ஸே வருது. பிகாஸ் மாம் வந்து அவங்க அம்மா வந்து ஸ்டார்ட் டு ஃபால் சிக். 2024 டிசம்பர்ல தான் வந்து எங்களோட வெட்டிங் பிளானிங் வந்து நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன பிளான் பண்ணோம்னா வந்து 2025ல வந்து நம்ம வெட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் டிசம்பர்ல பண்ணிட்டு நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிக்கும் போது தான் கீதா February 2025க்கு வந்துட்டோம். பாருங்க, நான் ஏன் இந்த டேட்லாம் சொல்றேன்னா இவ்வளவு நாள் இது தாண்டி கடந்து வந்துட்டோம். ஸோ February 2025 அந்த அன்னைக்கு நான் பிரிண்டிங் வெட்டிங் கார்டு பிரிண்ட் பண்றது கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஓகே, சரி அவருக்கு கால் பண்ணி சொல்லுவேன்னு சொல்றேன். அப்பதான் அப்ப வந்து அதாவது என்னோட ஃபேன்சியோட மதர் சொன்னாங்க, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி கிளினிக் போகுமான்னு கேட்டாங்க. சோ அந்த அன்னைக்கு அவங்கள கிளினிக் கூட்டிட்டு போனோம். அவங்க அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனவங்க எமர்ஜென்சி உள்ளுக்கு பூந்தாங்க. டாக்டர் கேம் அவுட். அந்த நைட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க ஃபேமிலிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க, இவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, அவங்க வயசுக்கு வந்து நாங்க இன்குபேட் பண்ணோமா ரொம்ப மோசமாயிரும், வி டோன்ட் நோ வெதர் இது எப்படி போகும்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. இது வந்து ஜஸ்ட் லாஸ்ட் இயர். ஸோ என்னடா இது என்ன இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்க சொல்லும் போது தான் ஃபேமிலி கிட்ட சொல்லி அனுப்பும் போது தான் அவங்களோட ஒரு கசின் பிரதர், அதாவது அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல எடுத்து வளர்த்த ஒரு பிரதர் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு பர்சனலா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வந்து கேரளால உள்ள ஒரு முஸ்லீம் தாந்திரிக், இவர் வந்து இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் செய்வாரு, இவரை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு தடவை பார்க்க சொல்லுமே அவரே என்கிட்ட ஆஃபர் பண்ணாரு. அப்ப அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து எந்த தெய்வமா இருந்தாருன்னா எதுவா இருந்தாருன்னா என்ன சக்தியா இருந்தாருன்னா அவங்களை காப்பாத்தினா சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க கூப்பிடுங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா. அப்ப அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இவங்க இருக்கும் போது அவர் ஹாஸ்பிட்டல் இன்னொருத்தர் வந்தார், அந்த இந்தியன் முஸ்லீம் தாந்திரிக் வந்து வந்தாரு. வந்து அவர் பார்த்துட்டு அப்பதான் என்கிட்ட வந்து இவரு தனியா என்கிட்ட பர்சனலா சொன்ன விஷயம், இட் மேட்சஸ் ஸ்வீட். நம்ம ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னுக்கு சாமியார் ஒருத்தர் பார்த்தோம், அவரு சொன்னதும் இவங்க இவ்வளவு நாள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் மேட்சிங்கா ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்களை வந்து இவங்க ஹெல்த் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுது. அண்ட் இந்த சக்தி வந்து எனக்கு தெரியல, இது வந்து பாக்குறதுக்கு வந்து தெரியல இது என்னதுன்னு, பிகாஸ் அது கொடுக்கற வைப் அந்த மாதிரி இருக்கு. சோ நம்ம வந்து இது நான் வந்து மெடிடேஷன் பண்ணி தான் நான் வந்து I will need to see whether இது என்னதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எடுத்தோடனே நம்ம வந்து பூஜை எல்லாம் செஞ்சிட முடியாது, நம்ம என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து தெய்வ குத்தமா அந்த மாதிரியா இல்ல இது நெகட்டிவான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாரு. இந்த கேரளா முஸ்லீம் தாந்திரிக் வந்து கோஇன்சிடென்ட்லி அந்த டைம்ல மலேசியால இருந்தாரா இல்ல இதுக்குன்னு வந்தாரா? இல்ல, அவர் வந்து கேரளால அவங்க ஃபேமிலில நிறைய கேரளால அவர் வந்து மலேசியன், ஆனா அடிக்கடி வந்து கேரளால தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு டு கோ அண்ட் லேர்ன் ஆல் திஸ். சோ அவர் வந்து இந்த கசன் பிரதர்னு சொன்னா அவரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால அவர் கூப்பிட்டனால வந்து பார்த்துட்டு போயிட்டு என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நான் வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்கு, அவங்க நெத்தியில நான் பூசுறேன், அது வந்து ஒரு ஜஸ்ட் கீப் ஹர் ஃபீல் பெட்டர், பட் இது வந்து சொல்யூஷன் இல்ல, நீங்க ஒரு சொல்யூஷன் தேடணும்னு சொன்னாரு. அப்ப நான் என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லும் போது ஆஃப்கோர்ஸ் அவங்க சொல்லும் போது இந்த மாதிரியான இது அவர் கிளியரா என்ன சொன்னாருன்னா வந்து இது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து செய்வன மாதிரி செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன், ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு பாருங்க. சோ அப்ப மதர் இன் லாவும் வந்து எமர்ஜென்சில இருந்தாங்க. அப்ப ஸ்லோவா வந்து ஐசியூக்கு கொஞ்சம் மூவ் பண்ணாங்க. இப்போ February போனுச்சு, மார்ச் போனுச்சு, ஏப்ரல் வந்துருச்சு. அவங்க 2 மாசமா இருக்கிறாங்க. டாக்டருக்கும் இது ஒரு வெரி ரேரான ஒரு மசில் டிசீஸ்னு சொல்றாங்க. சோ 1 மில்லியன்ல வந்து 200 பேருக்கு தான் வரும், அந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க. அப்ப நம்மளும் காத்திருக்கும் போது அவங்க ஐசியூக்கு போனோன்னு இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா இப்ப நம்ம ஒன்னும் டிசைட் பண்ணல, நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியல பாருங்களேன். சோ ஐசியூக்கு போயிட்டாங்க. ஐசியூக்கு போயிட்டு பட் ஸ்டில் அவங்க கண்டிஷன் ஒன்னும் பேடா தான் இருந்துச்சு. சோ அவங்க ஐசியூல இருக்கும் போதுதான் வந்து she start talking, she start saying things. அவங்களால பேச முடியல, ஆனா ஒன்னும் சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அப்ப நம்மளும் வந்து 2-3 நாளா ட்ரை பண்ணி சொல்ல வராங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி அவங்கள வந்து கையால சும்மா ஒரு சிம்பிள் மாதிரி வரைஞ்சி என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்து தென் I managed to decode. அவங்க வந்து மிரட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து என்கிட்ட சொன்னாங்க.
அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூல படுத்திருக்காங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேக்குறேன், என்ன மீ ரா அந்த மாதிரி தமிழ் வார்த்தையெல்லாம் வச்சு மிரட்டல்னு சொன்னாங்க. அப்ப கேட்ட மிரட்டல் யாரு மிரட்டுறா, அவங்களை நர்ஸ் எல்லாம் மிரட்டுறாங்களான்னு கேட்டா இல்லன்னு சொன்னாங்க. டாக்டர் மிரட்டுறாங்களான்னு கேட்டா இல்ல பக்கத்து பேஷண்ட் யாராச்சும் மிரட்டுறாங்களா, இல்ல யாரும் வேற யாராச்சும் மிரட்டுறாங்களான்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்க. தென் மை ஃபியான்சே வந்து அம்மா கிட்ட வந்து பேசி முடிஞ்சோன்னா டீகோட் பண்ணி வந்து தெரிய வந்திருக்கு. அவங்களோட விஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் பக்கத்துல நின்று மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னா, நீ என் கூட வரலன்னா உன் டாக்டரை நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு அவங்களோட பிரஷர். இந்த லெவலுக்கு வந்தோன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல கீதா. பிகாஸ் நான் வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் ஸ்பிரிச்சுவல், பட் அதை தவிர்த்து வந்து இந்த மாதிரியான மத்த வழியில வந்து இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப குறைவு சொல்ல முடிஞ்ச அளவு அந்த வழி போக வேணாமே, நம்ம பிரேயர்ஸ்லேயே இருந்துக்கலாமே தான் நான் யோசிக்கிறாள். பட் இந்த அளவுக்கு வந்தோன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாதனால நான் வந்து அந்த திருப்பி அந்த கேரளா இந்தியன் முஸ்லீம் சாமி கிட்டே நான் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன். அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம்.